ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிடிச்ச மொத்த மீனும் இவ்வளோ தான். பாருங்கள், ஜிலேபி ஒரு 10 ஜிலேபி மாட்டியிருக்கு. பாக்கிலாம் சின்ன மீனுங்க தான். சரி, இது நம்ம கொண்டு போய் சமைச்சிக்க வேண்டியது தான். நாங்கள் இதை 3 பேர் ஷேர் பண்ணிப்போங்க. பாருங்க, இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்குறேங்க ஆற்றுக்கு. நானும் முன்ன தான் வந்தேன், ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. பேச ஒரு தூண்டியில் பிடிச்ச மீனை பாருங்க. பாருங்க, பரவாயில்ல. செந்தடி வந்தால் மீன் மாட்டுங்க. இல்லை, நிறைய பிடிச்சிட்டாங்கப்பா. நிறைய அந்த சைஸ் ஒரு 20-30 மீன் வச்சு வச்சுக்கா. சைஸ் ஆறாலாம் பிடிச்சி போயிடாங்க. இருங்க, ஓடி பார்க்கலாம். மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இருங்க, கண்டிப்பாக இந்த டைம் மீன் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வந்திருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிடுச்சுங்க. 2 மீன் மாட்டியிருக்கேன். இருங்க, உங்களுக்கு மீன் மிஸ் பண்ணிட்டீங்களே. ஒன்றும் இல்லை, மட்டும் நீங்கள் வந்த மீன் மட்டும் மீன் தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மீன்லாம் உழுமா செல்வத்தில்? ஏதோ ஒன்றாவது வந்திருக்குதா? ஒரு குஞ்சு மீன். ஓ ஆமாம், விரால் மீன் ஒன்று மாட்டியிருக்கு. ஏதோ துடிச்சிட்டே இருக்குது. மொத்தம் 4 மீன் மாட்டியிருக்கு. பார்க்கலாம், மறுபடியும் வீசுகிறாரு. ஒரு செல்வம் விரால் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே முன்னாடி பாருங்க, இதான் இங்கே இருக்குது பாருங்க. வாரத்தில் இருக்குது, ஆனால் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இப்போதைக்கு அதாவது ஒரு சின்ன இப்போ மாட்டி இருக்குதுல்ல, அந்த சைஸ்க்கே இருக்குது பாருங்க. வேணாவா? சரி, போடுங்க. ஒன்று இருக்கு செல்வம், ஒன்றா அப்படி போட போறாரு. போட்டாரு, அப்படி இருப்பாரு. மாட்டிச்சு இது வந்துருக்கா? ஏதோ 2, 3, 4 மீன் வந்திருக்கு செல்வம். சக்ஸஸ். அங்கெல்லாம் மணிச்சு 10 சின்ன மீனை மாட்டோம், பெருசு மாட்டோம், ஒரே சைஸ் தான் மாட்டோம். நல்லா கவர் பண்ணுறீங்க. 4 மீன் மாட்டியிருக்குங்க இந்த டைம் போட்டதில். பாருங்க, ஜிலேபி இதுதான் பெரிய சைஸு. பாருங்க, கொஞ்சம் இருந்தால் கூட கையை கிழிச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு வந்திருக்குறேங்க மீன் பிடிக்க. பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் ஆறு. இப்போ வலையை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. நாங்கள் விசிறு வலையில் தான் மீன் பிடிக்க போகிறோங்க. அந்த இடத்துல தான் ஏறும் செல்வம் மீனுங்க. மாட்டிடுச்சு. வருது. வந்துருக்குங்க. செல்வம், இந்த சைஸ் மாட்டிச்சுன்னா 4 மீன் மாட்டினோம் ஒரு ஆள். சரியான சைஸ் செல்வம். வெரி குட். நல்ல சைஸு மாட்டியிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, 1/2 கிலோ சைஸ் வந்திருக்கோம் ஜிலேபி. போட்டார் ரவுண்டிங்கில் மேலே ஏறுறதா. கல்லுக்குது அந்த இடமே போட்டுங்க. கல் தான் எது சொல்லுவாங்க. இந்த இடம் தண்ணிக்கு ஏறும் செல்வான். சரியான சைஸ் செல்வான். இப்படி இழுத்துருப்பாங்க. இப்படி வருது இல்லைண்ணா தண்ணி. அப்போ ஏறும் மீன். என்றைக்குமே ஆப்போசிட்டில் தானே ஏறும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஜிலேபி இப்போ 2 மாட்டி இருக்குங்க. கேமராமேன்ஸ் பார்த்து சொன்னதால இந்த மீனுங்க ஆ அப்படியே 4 கிலோ குறையாது மீன். ஆ நல்ல சைஸு. இப்போ அது பாருங்க ஐயா பக்கம் வந்து அப்படி கும்பிடுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 கிலோ குறையாது. போட்டலாமா? நல்ல சைஸுன்னு பாருங்கள் மீன். ஆ போட்டுருங்க. பாருங்க இன்னொரு டைம் அங்கே போடுறீங்களா? அங்கே ஆள் மீன் சார். இப்போ இந்த சைடு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடி போடுறாரு. பார்ப்போம் இந்த டைம் ஏதாவது வலையில் வருதா என்னென்னு. கண்டிப்பாக இந்த டைம் ஒரு மீனாவது வரும்னு நினைக்கிறேன். நல்லா வலை வீசியிருக்காரு. வந்திருக்கு, சின்ன மீன் தான் வந்திருக்கு. சரி, செல்வா அந்த இடம் போடு செல்வா. நல்லா இதெல்லாம் செல்வா இந்த மீன்லாம் முள்ளு அப்படியே ஒட்டுக்க போட்டு கடிச்சு சாப்பிடலாம் செல்வா. அந்த மீனில் தெரியல. மறுபடியும் பேசுகிறாரு. ஆ ஆ ஆ ஒரு மாடிச்சு மீன் வருதா என்னன்னு தெரியல. இல்லை கடல் மாடிச்சா என்னன்னு தெரியல. ஆ செல்வா வா செல்வா, ஒன்று மாட்டிக்கிச்சு செல்வா. ஏதோ நல்லா ஆ ஆ ஆ ஆ நான் இந்த சைடு ஏறது போகிறோம், இந்த மாதிரி மீன் தானே ஏறும். எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ குறையாதுங்க. அதையும் ஒதிரிடுங்க, எல்லாமே எடுத்து போட்டுடலாம் செல்வம். எந்த மீனுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கே போய்